I've been praying through the last couple of months what I should speak to God's people for the new year. கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த புதிய வருடத்திலே தேவ ஜனங்களுக்கு என்னத்தை பேச வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And the theme the Lord laid in my heart is the theme of growing in the year 2022. தேவன் என்னுடைய இருதயத்திலே கொடுத்ததான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் 2022 வருடத்திலே வளருங்கள். Now God wants his people to progress in their spiritual growth this year. இந்த வருடத்திலே தேவன் அவருடையதான பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியிலே வளரும்படியாக அவர் விரும்புகிறார். How was your spiritual growth in 21? 2021 வருடத்திலே உங்களுடைய ஆவிக்குரியதான வளர்ச்சி எப்படி இருந்தது? I'm sure you have taken some good steps and we have grown. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அநேக விதமான படிகளை எடுத்து நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். So but it's my prayer that we will even continue to press on to maturity and grow in the Lord in the coming year. ஆனால் என்னுடைய ஜெபம் இதுவாக இருக்கிறது, வருகிறதான வருடத்திலே நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கான படிகளை எடுத்து நீங்கள் வளருவீர்கள் என்று. The theme verse is taken from 2 Peter chapter 3 and this verse 18. நோக்கத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். We will be studying this epistle of Peter in the coming days. இந்த பேதுரு எழுதின நிருபத்தை இன்னும் வருகிற நாட்களிலும் நாம் இதை படிக்கிறவர்களாக இருப்போம். But Peter says in 2 Peter chapter 3 verse 18, பேதுரு 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், but grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Now, it's a real fact that when God calls his people, God wants us to grow to his likeness and his image. ஒரு யதார்த்தமான உண்மை என்னவென்று சொன்னால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறதான போது அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் கர்த்தருடைய ரீதியிலும் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். We find that in all of the writings of the New Testament. புதிய ஏற்பாட்டிலே எல்லா விதமான எழுத்துக்களிலும் நாம் அதை பார்க்க முடியும். Paul writing to Timothy in 1 Timothy chapter 4 verse 7 to 8 says, பவுல் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 7 இலிருந்து 8 வரையிலும் எழுதுகிறதான போது, have nothing to do with godless myths and old wives' tales, rather train yourself to be godly. For physical training is of some value, but godliness has value for all things, holding promise for both the present life and the life to come. சீர்கெடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்க முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. தேவ பக்தியானதோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகவும் எல்லாவற்றிலும் புரோஜனமும் உள்ளது. Amen. It is my prayer that you train yourself to be godly. என்னுடைய ஜெபமும் இதுவாக இருக்கிறது, நீங்கள் தேவ பக்திக்கு ஏதுவாக வளர்வீர்கள் என்று. Now how was your spiritual condition in 2021? 2021 வருடத்திலே உங்களுடையதான ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? Let's ask to our own selves, am I a growing Christian? நமக்கு நாமே அதை கேட்கலாமா, நான் ஒரு வளர்கிறதான கிறிஸ்தவனா? What is the current state of your spiritual life? என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான இப்போதைய நிலை என்ன? Are you excellent? நீங்கள் ஒரு உயர்வான நிலையில் இருக்கிறீர்களா? Or are you good? நீங்கள் அல்லது ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறீர்களா? Are you fair? அல்லது ஒரு பரவாயில்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? Or will you give yourself a poor mark about your spiritual life? இல்லை என்றால் உங்களுடையதான வாழ்க்கைக்குடையதான அந்த ஆவிக்குரிய நிலைமைக்கு நீங்கள் குறைவான ஒரு மதிப்பெண் தான் கொடுப்பீர்களா? But today we are going to put the foundation of spiritual growth. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான அஸ்திபாரத்தை நாம் போட போகிறோம். Now I want to give you 4 spiritual disciplines for spiritual growth or Christian growth. கிறிஸ்தவ வளர்ச்சிக்கோ அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு 4 விதமான வளர்ச்சிக்கான ஒழுக்கங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். I heard the story of a mother who was a doctor and she wanted her daughter to be a doctor. ஒரு தாயுடையதான கதையை இவ்வாறாக கேட்டிருக்கிறேன். அவர்கள் மருத்துவராக இருந்தார்கள். அவர்கள் அவருடையதான மகளும் மருத்துவராக வேண்டும் என்று விரும்பினார்கள். She would often leave her stethoscope in the back seat of the car. அந்த இதய அழுத்தத்தை பார்க்கிறதான அந்த கருவியை அந்த அவர்களுடையதான காரினுடையதான பின் பகுதியில் அவர்கள் வைப்பார்கள். One day as they were driving and she stopped by for a supermarket and came back to the car, she saw her small baby daughter playing with the stethoscope in her ears. அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறதான போது ஒரு மார்க்கெட் பக்கத்திலே அவர்கள் தன்னுடைய வாகனத்தை நிப்பாட்டி விட்டு அவர்கள் ஒரு சில விதமான காரியங்களை வாங்கும்படியாக கடந்து சென்றார்கள். திரும்பி வருகிறதான போது அவருடையதான 4 வயதான அந்த சின்ன மகள் இந்த இதய அழுத்த கருவியை எடுத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். She was having it in her ear and one in her hand. அவர்களுடையதான ஒரு பகுதியை காதிலும்
ஒன்றை வாய் பகுதியில் வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். And that mother thought, oh, my daughter wants to be a doctor and she's aspiring to be a doctor. அந்த தாய் இவ்வாறாக நினைத்தார்கள், ஓ என்னுடைய குழந்தை ஒரு மருத்துவராக ஆக போகிறாள், அவர் மருத்துவராக வேண்டும் என்கிறதான முயற்சியிலும் அவர் ஈடுபடுகிறார் என்று. Immediately the daughter said, உடனடியாக அந்த மகள் சொன்னாள், hello, welcome to McDonald's, what can I order for you today? அந்த மகள் இவ்வாறாக சொன்னார்கள், ஹலோ, உங்களை நாங்கள் இந்த மெக்டானலுக்கு வரவேற்கிறோம், உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று. Now, God wants us to grow. God desires for us to grow. தேவன் அவருடையதான விருப்பம் என்னவென்று சொன்னால் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். The scripture talks about our God as an unchanging God. வேதம் நம்முடைய தேவனை பற்றி சொல்லுகிறதான போது அவர் மாற்றம் இல்லாத தேவன் என்று சொல்லுகிறது. And we can be sure about that. Our God is a rock. He is unchanging. Our God is unchallengeable. எனவே நாம் உறுதியாக சொல்ல முடியும், நம்முடைய தேவன் அவர் பாறையாக இருக்கிறார், அவர் மாற்றம் இல்லாதவர், அவர் மாற்ற முடியாதவர் என்று. And God does not grow or God does not decrease in his power or capacity. தேவன் அவரால் கூடும் என்கிறதான தன்மையிலோ அல்லது அவருடையதான வல்லமையிலோ அவர் அதிகரிக்கிறதும் இல்லை, குறைகிறதும் இல்லை. The God that we serve, the triune God, never changes. He never grows or he never decreases. நாம் ஆராதிக்கிறதான இந்த திரியேக தேவன் அவர் மேலே அதிகரிக்கிறதும் இல்லை, குறைகிறதும் இல்லை. But when God sent his son Jesus into our world, ஆனால் தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறதான போது, Jesus came as a complete man and a complete God. இயேசு கிறிஸ்து ஒரு முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் கடந்து வந்தார். In his human capacity, we find that Jesus grew. அவருடையதான மனிதமாக நாம் பார்க்கும்போது அவர் வளர்ந்தார். In Luke chapter 2 verse 52, Jesus grew in wisdom and stature and in favor with God and man. லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனத்திலே பார்க்கும்போது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி In அடைந்தார். his human capacity, Jesus grew. அவருடையதான மனுஷ ரூபத்திலே அவர் வளர்ந்தார். The author of Hebrews tells us that Jesus was made perfect in his growth. எபிரேயர் எழுதினதான அந்த ஆசிரியர் இவ்வாறாக சொல்லுகிறார், இயேசு அவர் பரிபூர்ணம் அடைகிறவராக வளர்ந்தார் என்று. Hebrews chapter 5 verse 8 and 9 says, எபிரேயர் 5வது அதிகாரம் 8ம் 9ம் சொல்லுகிறது, son though he was, he learned obedience from what he suffered, and once made perfect, he became the source of eternal salvation for all who obey him. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். The Lord Jesus took on humanity, இயேசு கிறிஸ்து இந்த மனுஷ ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். and in that humanity Jesus grew. அந்த மனுஷ ரூபத்திலே அவர் வளர்ந்தார். Like us, he changed on earth. நம்மை போல அவர் இந்த உலகத்திலே மாற்றம் நிறைந்தவராக He காணப்பட்டார். matured. அவர் வளர்ந்தார். He grew in wisdom and stature. தேவனுடையதான ஞானத்திலும் அறிவிலும் அவர் வளர்ந்தார். Jesus is not growing in wisdom and stature as God, but as a human being he grew. இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக ஞானத்திலும் புத்தியிலும் அவர் வளரவில்லை, அவர் மனுஷனாக அவர் வளர்ந்தார். He learned obedience. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Have you thought about your spiritual growth? உங்களுடையதான ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் என்றைக்காவது சிந்தித்து When பார்த்திருக்கிறீர்களா? a baby is born, we all expect the baby to grow. ஒரு குழந்தை பிறக்கிறதான போது அந்த குழந்தை வளர வேண்டும் என்று எல்லாருமே And எதிர்பார்க்கிறோம். how happy and joyful we are when the baby takes the steps of walking and the baby starts talking and the baby starts relating to us. We are anticipating growth and we are so happy. அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போதோ பேச ஆரம்பிக்கும் போதோ அல்லது ஒவ்வொரு காரியங்களையும் முயற்சித்து முன்னோக்கி வைக்கிறதான போது நாம் எந்த அளவிற்கு சந்தோஷமுள்ளவர்களாக நாம் அதை காணப்படுகிறோம். More important for each and every one of us is our growth in our spiritual life. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எல்லாருக்கும் மிகவும் முக்கியமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான வளர்ச்சி. I'm not talking about church growth. சபையினுடையதான வளர்ச்சியை நான் சொல்லவில்லை. I'm talking about all of us growing individually in the presence of God. நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் நாம் எல்லாருமே தேவனுடையதான பிரசன்னத்திலே தனித்தனியாக வளர வேண்டும் என்கிறதை பற்றி சொல்லுகிறேன். Now most of us, when we start our Christian life, we want to grow. அநேகம் பேர் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஆரம்பித்ததான போது நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். But as time goes by and the years goes by, our enthusiasm to grow just comes down and we become stagnant somewhere down the line. அந்த காலங்களும் தருணங்களும் போய் கொண்டு இருக்கிறதான போது ஏதோ ஒரு சில இடங்களிலே நாம் தவறி குறைவான ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறோம். Christian life becomes routine and lethargic.
நாம் வளர்ந்து வருகிறதான போது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது அது சாதாரணமாகவும் அது சோம்பேறித்தனமாகவும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். Isn't it a real fact that the pandemic has made many people regress in their spiritual life? இந்த பயம் நிறைந்ததான இந்த சூழல் நம்முடைய அநேக பேருடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சோர்வான ஒரு அனுபவத்தை கொண்டு வந்திருக்கிறது. If you are stuck spiritually this night, I want to encourage you, take a decision today that you will put steps for growth in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ராத்திரி வேளையிலே ஒருவேளை தடுக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு ஊக்கப்படுத்த விரும்புகிறது நீங்கள் முன்னேறி செல்கிறதற்கான முயற்சிகளை எடுங்கள். God is not satisfied with a life of mediocrity. தேவன் நம்முடையதான அந்த சோர்வான இருக்கிறதான இந்த அனுபவத்தை அவர் விரும்புகிறது இல்லை. God wants you to grow and mature. நாம் வளர்ந்து நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Even if you are a Christian for many years, we still continue to grow until our breath and in all eternity to the likeness and the image of his son Jesus Christ. ஒருவேளை பல வருடங்களாக நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் இந்த நிலையிலும் நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல முதிர்ச்சியிலும் ஞானத்தில் நாம் வளர வேண்டும் என்கிறதை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். In your homes, ஒரு உங்கள் வீடுகள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று talk சொன்னால் to one another. நீங்கள் பக்கத்தில் இருக்கவிட பேசுங்க. We are going to grow in 2022. இந்த 2022 வருடத்திலே நாம் ஒன்றாக சேர்ந்து வளர We போகிறோம். are going to take steps for growth as a family. குடும்பமாக வளருவதற்கான அந்த பகுதிகளை முயற்சிகளை நாம் எடுக்க போகிறோம். Friends, you will not grow without a deliberate effort to grow. வளர வேண்டும் என்கிறதான ஒரு முக்கியமான வாஞ்சை இல்லாமல் நீங்கள் வளர மாட்டீர்கள் நண்பர்களே. Have you seen the time lapse photography? டைம் லேப்ஸ் என்று சொல்லுகிறதான அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? It shows how seasons change and how trees grow and how the traffic moves. அந்த காலங்கள் எப்படி மாறுகிறது, மரங்கள் எப்படி வளர்கிறது, அந்த மிகவும் இடுக்கமான அந்த டிராஃபிக் எல்லாம் எப்படி மாறுகிறது என்கிறதை நீங்கள் பார்க்க If முடியும். there was a time lapse of your life over the last couple of years, would God see growth? Would we see growth in our lives? உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த டைம் லேப்ஸ் போன்றதான காரியங்களை தேவன் பார்க்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை பார்ப்பாரா? So what is spiritual growth? எனவே ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொன்னால் என்ன? When we read the Bible, we can find the essence of spiritual growth. வேதத்தை நாம் படிக்கிறதான போது ஆவிக்குரிய வளர்ச்சியுடையதான சாராம்சத்தை நாம் பார்க்க முடியும். One is growing forward in maturity, Christian maturity. முதலாவதாக கிறிஸ்தவ வளர்ச்சி என்று சொல்லுகிறது நம்முடைய முதிர்ச்சிக்கு நேராக வளர்கிறதான அனுபவம். Hebrews chapter 6 verse 1, the writer says, எபிரேயர் 6:1 அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், move beyond the elementary teachings about Christ and be taken forward to maturity. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அந்த வளர்ச்சியிலே வளர வேண்டும் என்று. Paul talks about growth or spiritual maturity in 2 Corinthians chapter 3 verse 18. பவுல் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே அந்த வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி சொல்லுகிறார். He talks about being transformed into the image of Jesus with an ever increasing glory. இயேசு கிறிஸ்துவுடையதான அந்த மறுரூபமாகப்பட்டதான ஒரு வளர்ச்சியிலே அது வளர வேண்டும் என்று. Amen. We are called to grow in the presence of God. தேவனுடையதான பிரசன்னத்திலே வளர வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Called to be mature. நாம் முதிர்ச்சி அடையும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Called to grow in the glory of his son Jesus Christ. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒப்பதாக நாம் வளர வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். And that's why John the Baptist said, அதனால தான் யோவான் ஸ்நாபகன் சொன்னார், John chapter 3 verse 30, he said, I must become less and he must become greater. யோவான் 3:30 அவர் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று. So it is my prayer that as you hear this message tonight, that you will have a spark inside of you which will want to grow in the image of Christ in the year 2022. இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறதான போது என்னுடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இதை கேட்டு ஆவிக்குரிய ரீதியிலே உங்களுடைய இருதயத்துக்குள்ளதாக கொழுந்து விட்டு எரிகிறதான ஒரு அனுபவம் காணப்பட்டு நீங்கள் வளர வேண்டும் என்று. Friends, we must understand that the alternate word to growth is stagnant or stagnation. எனக்கு அருமையான சகோதரர்களே, அந்த வளர்வதற்கான இன்னொரு விதமான வழி என்று சொன்னால் தேக்கம். Let us continue to press on to growth. எனவே நாம் தொடர்ந்து வளருகிறதற்கான அந்த முயற்சியிலே முன்னேற்றத்திலே காணப்படுவோம். Well, today I want to quickly give you 4 spiritual tools. The basic 4 spiritual tools are called Christian disciplines that can help you grow or measure your spiritual growth. எனக்கு இன்றைக்கு ராத்திரி வேளையிலே வேகமாக ஒரு 4 விதமான கருவிகளை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். ஆவிக்குரிய ரீதியிலே வளர்கிறதற்கான 4 விதமான ஒழுக்கங்கள். In
John chapter 15, our Lord Jesus taught his disciples the key to spiritual growth. யோவான் 15வது அதிகாரத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான திறவுகோலை இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சொல்லி இருக்கிறார். And he said it is abiding in God. அங்கே அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள்ளதாக நிலைத்திருக்கிறது. Abiding in Christ. கிறிஸ்துவுக்குள்ளதாக நிலைத்திருத்தல். Jesus said without me you cannot do anything, you can do nothing. இயேசு சொன்னார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. I want to read that passage about abiding in Christ. கிறிஸ்துவுக்குள்ளதாக வளர்கிறதான அந்த பகுதியை நான் உங்கள் மத்தியிலே படிக்க விரும்புகிறேன். John chapter 15 verse 1 to 8. யோவான் 15வது அதிகாரம் வசனம் 1 லிருந்து 8 வரையிலும். I am the true vine and my Father is the gardener. He cuts off every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit he prunes so that it will be even more fruitful. You are already clean because of the word I have spoken to you. Remain in me as I also remain in you. No branch can bear fruit by itself. It must remain in the vine. Neither can you bear fruit unless you remain in me. I am the vine, you are the branches. If you remain in me and I in you, you will bear much fruit. Apart from me, you can do nothing. If you do not remain in me, you are like a branch that is thrown away and withers. Such branches are picked up, thrown into the fire, and burnt. If you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be done for you. This is to my Father's glory, that you bear much fruit, showing yourselves to be my disciples. Jesus says over here that his disciple has to abide in him. இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவருடையதான சீஷர்கள் அவருக்குள்ளதாக நிலைத்திருக்க வேண்டும். And when you abide in him, you will mature and you will produce much fruit. அவருக்குள்ளதாக நிலைத்திருக்கிறதான போது நாம் முதிர்ச்சி அடைந்து நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். If we are just Sunday Christians or Christmas Christians or New Year Christians, we will be like yo-yo Christians, up and down, and there is no maturity and no growth. ஒருவேளை நாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாகவோ அல்லது கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவனாகவோ அல்லது ஆண்டிறுதி ஆராதனை கிறிஸ்தவனாகவோ இருக்கிறோமே என்று சொன்னால் நாம் உலகம் சொல்லுகிறதை போல யோயோ கிறிஸ்தவன் என்று சொல்லி மேலும் கீழுமாக தான் இருப்போம். Abiding in Christ means to remain in Christ, to stay in Christ, or even continue in Christ in a constant, committed, continuing, consecrated, called out relationship with our Lord Jesus Christ. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறதான போது அவருக்குள் இணைந்து இருக்கிறது, தொடர்ந்து முன்னேறி செல்லுகிறது, எந்த விதமான இணைப்புகளும் துண்டிக்கப்படாத ஒரு அனுபவத்தில் இணைந்து முன்னேறி செல்லுகிறதான ஒரு அனுபவமாக அது காணப்படுகிறது. So what are the tools Jesus gives us over here for our continued spiritual growth? எனவே தொடர்ந்து நம்முடையதான ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக என்ன விதமான கருவிகளை இயேசு இங்கே சொல்லுகிறார்? 4 basic Christian principles for growth. 4 விதமான முக்கிய விதமான கிறிஸ்தவ ஒழுக்கங்களை இங்கே கிறிஸ்து சொல்லுகிறார். I want you to picturize a cross. உங்களுக்கு முன்பதாக ஒரு சிலுவை போன்றதான உருவகத்தை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். And I'm going to place this 4 spiritual disciplines of growth in the 4 corners of the cross. இந்த 4 விதமான ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒழுக்கங்களையும் அந்த சிலுவையின் 4 விதமான அந்த புள்ளிகளில் நான் வைக்க விரும்புகிறேன். That can give us a better understanding and a clearer picture. அதுதான் நமக்கு தெளிவான ஒரு புரிந்துகொள்ளுதலையும் ஒரு உருவகத்தையும் கொடுக்கும். First of all, let us look at the foot of the cross. முதலாவதாக அந்த பாதப்படியில் இருக்கிறதான அந்த சிலுவையின் பாதப்படியை பார்க்கலாம். Consider that as the foundation of our spiritual disciplines. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான அஸ்திபாரமாகவும் காணப்படுகிறது. Number 1, what Jesus said over here is to abide in the word of God. முதலாவதாக இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று. The word of God should be our foundation. தேவனுடையதான வார்த்தை நம்முடைய அஸ்திபாரமாக காணப்பட வேண்டும். In John chapter 15 verse 7, Jesus said, if you remain in me and my word remains in you, ask whatever you wish and it will be done for you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Jesus says that if you want to be a growing Christian, if you want to be a mature Christian, you and I should abide in the word of God. இயேசு சொல்லுகிறார் நீங்கள் வளருகிறதற்கு விரும்புகிறதான ஒரு விசுவாசியாகவோ வளருகிறதற்கு விரும்புகிறதான ஒரு சீஷனாகவோ நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே இணைந்து இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். Jesus has been saying that in this gospel before.
இந்த சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்பதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார். In John chapter 8 verse 31 and 32 he says, யோவான் 8வது அதிகாரம் 31 32லும் இயேசு சொன்னார், to the Jews who believed in him, Jesus said, if you hold on to my teaching, you are really my disciples. Then you will know the truth and the truth will set you free. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். So the way to have a growing Christian life is to learn and abide in the word of God. வளர்கிறதான ஒரு கிறிஸ்தவனாக காணப்படுகிறதற்கான முக்கியமான வழி அவருடைய வார்த்தையிலே நாம் படித்து அதிலே வளர்கிறது. Remember in his temptation, Jesus said in Matthew chapter 4 and this verse 4, it is written that man shall not live by bread alone, but on every word that comes from the mouth of God. இயேசு கிறிஸ்து அந்த சோதனையான அந்த காலங்களிலே மத்தேயு 4வது அதிகாரத்திலே அவர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது The word of God is very important. தேவனுடையதான வசனம் மிகவும் முக்கியம். How is your attitude towards God's word? உங்களுடையதான அணுகுமுறை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக எப்படி இருக்கிறது? Paul says in Romans chapter 10 verse 17, ரோமர் 10:17 பவுல் சொல்லுகிறார், our faith comes from hearing the message. வார்த்தையை கேட்கிறதாலே அந்த விசுவாசம் வருகிறது. And the message is heard through the word about Christ. அந்த விசுவாசம் தேவனுடையதான வார்த்தையை கேட்கிறது நிமித்தமாக வருகிறது. So we are to hear the word of God, the undiluted word of God, எனவே மாற்றமில்லாத அந்த தேவ வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். in which we can grow up into spiritual maturity. அதிலே தான் நாம் ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே நாம் வளர முடியும். Peter writing 1 Peter chapter 2 and 2 says, பேதுரு எழுதுகிறதான போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே, like newborn babies crave pure spiritual milk so that by it you may grow up in your salvation. தமிழிலே வசனம் 3 இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். Dear friends, we give a lot of emphasis for God's word at City Harvest. எனக்கு அருமையான சகோதரர்களே, சிட்டி ஹார்வெஸ்ட் சபையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். And it is my prayer, இது என்னுடைய ஜெபம், it's my desire என்னுடைய வாஞ்சையும் கூட, that every one of you grow deep in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே ஆழமாக நீங்கள் வளருங்கள். You know what happens when you apply God's word into your life? தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்தும் போது என்ன நடக்கிறது? You will be rooted in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளதாக You வேரூன்றப்படுவீர்கள். will abide with Christ. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். And we will mature and produce fruit in the kingdom of God. நாம் முதிர்ச்சி அடைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று கனி கொடுக்கிறவர்களாக No, இருப்போம். we receive the word of God in many ways, isn't it? அநேக வழிகளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? Listening to God's word being preached or taught is one of the ways we can learn God's word. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதும் உபதேசிக்கிறதும் தேவனுடைய வார்த்தையிலே நாம் படிக்கிறதற்கான ஒரு முக்கியமான வழி. Then we can read God's word. We can have a regular reading of God's word individually for us to know God's word. தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுகிறதற்கு நான் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து வாசிக்கிறதன் மூலமாக தேவனோடு கூட நான் நிலைத்திருக்க முடியும். Then we can have a time of systematic studying of God's word individually in our times. அதற்கப்புறமாக தனிப்பட்ட ரீதியிலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் படிக்கிறதன் மூலமாக நாம் வளர முடியும். Dear friends, memorizing God's word is another way we can learn God's word. தேவனுடையதான வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறது அதற்கு அடுத்த வழியாக அது இருக்கிறது. Try by hearting at least one verse a week, and by the time 2022 ends, you and I would have by hearted at least 52 verses, which encourages our study of God's word. ஒரு வாரத்திற்கு ஒரு வசனமாவது நீங்கள் மனப்பாடம் செய்ய ஆரம்பியுங்கள். இந்த வருடம் முடிகிறது முன்பதாக குறைந்தபட்சம் ஒரு 52 வசனத்தையாவது நீங்கள் மனப்பாடம் செய்வீர்கள். So how do we receive God's word? எப்படி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது? Listen to God's word. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். Read God's word. தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். Study God's word. தேவனுடைய வார்த்தையை படியுங்கள். Memorize God's word. தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்யுங்கள். Meditate on God's word. தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். And apply God's word into our lives. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள். You know what the psalmist says in Psalm 119 verse 11? சங்கீதம் 119 வசனம் 11 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், I've hidden your word in my heart that I might not sin against you. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னுடைய இருதயத்திலே வைத்தேன். Dear friends, அருமையான நண்பர்களே, let us make it a priority to give importance to God's word in the coming year.
வருகிறதான இந்த வருடத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் முன்னுரிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். God's word has a power to transform your lives. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கான வல்லமை உள்ளது. It will change your thinking. நம்முடைய சிந்தனைகளை அது It மாற்றும். will change your lifestyle. நம்முடைய வாழ்க்கை முறையை அது மாற்றும். And the word of God enables us to progress and grow in our spiritual life. தேவனுடைய வார்த்தை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்கிறதற்கு முன்னேறி செல்லுகிறதற்கு வழிவகுக்கும். So the first foundation Christian discipline is to learn and abide in God's word. ஒரு கிறிஸ்தவனுடையதான வளர்ச்சிக்கான முதலாவது ஒழுங்குமுறை என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறது. Let's go to the second one. இரண்டாவது பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். The second one, imagine the tip of the cross. இரண்டாவதாக அந்த மேலோட்டத்தில் இருக்கிறதான அந்த சிலுவையை நீங்கள் பாருங்கள். And I want to name it praying in faith to God. அதை நான் இவ்வாறாக சொல்ல விரும்புகிறேன். தேவனை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபித்தல். You know, the first one is our grounding in the word of God. முதலாவதாக நம்முடையதான அந்த அடித்தளத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறது. And secondly is our prayer in faith to God. இரண்டாவதாக நாம் ஜெபத்திலே விசுவாசத்தோடு கூட இருக்கிறதை சொல்லுகிறது. John chapter 15 verse 7 Jesus says, யோவான் 15:7 இயேசு சொன்னார், if you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be done for you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். A growing Christian should have a lifestyle of prayer. ஒரு வளர்கிறதான ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கையை அவன் வைத்துக் கொள்வான். A growing Christian is a praying Christian. வளர்கிறதான கிறிஸ்தவன் அவன் ஜெபிக்கிறதான கிறிஸ்தவன். Are we spending time in the presence of God? தேவனுடையதான பிரசன்னத்திலே நாம் நேரம் செலவிடுகிறோமா? Prayer must become a part of our lifestyle. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு வாழ்க்கை முறையாக காணப்பட It's வேண்டும். not only the time that we sit separate and pray in the presence of God. அது நாம் ஒரு இடத்துல இருந்து தேவனோடு கூட ஜெபிக்கிறதான அந்த நேரம் மாத்திரமல்ல. It starts from there. அது அங்கிருந்து தொடங்கி And it continues into a constant communion, a lifestyle which is dedicated to commune with God. அது தொடர்ந்து தேவனோடு கூட இணைந்து இருந்து உறவாடுகிறதற்கான ஒரு வழியையும் அது சொல்லுகிறது. Someone said prayer is communion with God. ஒருவர் இவ்வாறாக சொல்லி இருக்கிறார், ஜெபம் என்று சொல்லுகிற தேவனோடு கூட இணைந்து இருக்கிறது. Communication with God. தேவனோடு கூட உறவாடுகிறது. Or prayer is practicing the presence of God in one's life. ஜெபம் என்று சொல்லுகிறது ஒருவனுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை நாம் செயல்படுத்துகிறது. God is not only asking us for a 1 hour of devoted prayer, but God wants us to have a lifestyle of practicing God's presence by communion with Him in prayer. ஒரு மணி நேரத்தில் நாம் செலவிடுகிறதான அந்த ஜெப வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறவர்கள் எல்லா நேரங்களிலும் நாம் அவரோடு கூட இணைந்திருந்து அவரோடு கூட உறவாடி ஜெப வாழ்க்கையை நடப்பிக்கிறதான ஒரு ஜெப வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். We are to pray for our own selves. நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray for others. மற்றவர்களுக்காக ஜெபிக்க Pray வேண்டும். for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஜெபிக்க வேண்டும். Paul speaking to Colossians chapter 4 in verse 2 to 4 says, கொலோசியர் 4வது அதிகாரம் 2லிருந்து 4 வரையிலும் பவுல் சொல்லி இருக்கிறார். devote yourselves to prayer, being watchful and thankful. Pray for us too, that God may open a door for our message, so that we may proclaim the mystery of Christ, for which I am in chains. Pray that I may proclaim it clearly as I should. Here Paul is talking about a church's prayer of the individuals in the church. இதிலே பவுல் ஒரு சபையினுடையதான ஜெபத்தை பற்றி சொல்லுகிறார். தனிப்பட்ட விதமான ஒரு மனிதனுடையதான ஜெபத்தையும் அவர் சொல்லுகிறார். Watch and pray. இடைவிடாமல் ஜெபியுங்கள். Be thankful and pray. நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபியுங்கள். And when you pray for the others' need too. நீங்கள் ஜெபிக்கிறதான போது பிறனுடையதான தேவைக்கும் ஜெபியுங்கள். Many of us pray for our own needs and we give a list of prayer needs to God and we stop our prayer. அநேகம் பேர் நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமே நாம் ஜெபிக்கிறோம். ஒரு மிக நீண்டதான ஒரு பட்டியலை கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். But God wants us to have a prayer beyond our list. நம்முடையதான அந்த பட்டியலை விடவும் அதிகப்படியான ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார். Be praying for the kingdom of God. தேவனுடையதான ராஜ்யத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருங்கள். Pray for the ministers of God's word. தேவனுடையதான வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறதான ஊழியர்களுக்காக Pray ஜெபியுங்கள். for the gospel to reach the utmost parts of the world. இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் சுவிசேஷம் பரப்பப்படும்படியாக God ஜெபியுங்கள். wants us to devote ourselves to prayer. நாம் நம்முடைய வாழ்க்கையை ஜெபத்திற்கென்று நாம் செலவிட வேண்டும் என்று அவர் Let விரும்புகிறார். that be the second Christian discipline or spiritual discipline that we develop in 2022. அதுதான் இந்த 2022 வருடத்தினுடையதான ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கமாகவோ அல்லது ஆவிக்குரிய ஒழுக்கமாகவோ அது காணப்படட்டும் I நம்முடைய know, my dear வாழ்க்கையில். friend, that you are praying.
எனக்கு அருமையான சகோதரர்களே, நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று எனக்கு but தெரியும். it's my prayer that you grow in prayer. ஆனா என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது சொன்னால், அந்த ஜெபத்தில் நீங்கள் வளர வேண்டும். And pray that you will commune with God and practice the presence of God in your prayer life. உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே தேவனோடு கூட இணைந்திருந்து அந்த தேவனுடைய பிரசன்னத்தை செயல்முறைப்படுத்துவீர்களாக. In Matthew chapter 6, Jesus taught us how to pray. மத்தேயு 6வது அதிகாரத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். Jesus said, when you pray, do not be like the hypocrites in verse 5 onwards, for they love to pray standing in the synagogues and on the street corners to be seen by others. Truly I tell you, they have received the reward in full. But when you pray, go into your room, close the door and pray to your Father who is unseen. Then your Father who sees what is done in secret, he will reward you. So in this passage, Jesus assumes that his believers, his disciples will have a time of prayer. இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து அங்கே உறுதிப்படுத்துகிற அவருடையதான சீஷர்கள், அவருடையதான ஜனங்கள் ஜெபத்திலே காணப்படுவார்கள் என்று. And we pray over here according to this passage not to be heard by people but to be heard by our heavenly Father. இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறதான அந்த ஜெபம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஜெபத்தை ஜனங்கள் கேட்கிறதற்காக அல்ல, பரலோகத்தின் தேவன் கேட்கிறதற்காக ஜெபிக்க Here வேண்டும். Jesus emphasizes a private time of prayer, a prayer closet. இங்கே ஒரு தனிப்பட்ட விதமான ஒரு ஜெபத்தினுடையதான அணுகுமுறை தேவன் இங்கே சொல்லுகிறார். Jesus also talks about consistent prayer, regular prayer. இங்கே தொடர்ந்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெப வாழ்க்கையை பற்றியும் அவர் How சொல்லுகிறார். many times we have started prayer and we have stopped midway? நாம் எத்தனை முறை நாம் ஜெபத்தை ஆரம்பித்து விட்டு நாம் அந்த நடுவிலே நாம் நிறுத்தி Let இருக்கிறோம். the Holy Spirit inspire you right now பரிசுத்த ஆவியானவர் இப்போதிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பை to கொடுக்கட்டும். pray consistently, தொடர்ந்து ஜெபிக்கும் to வண்ணமாக grow in your prayer life, உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே வளரும்படியாக, so that you can commune with God and you can grow in your spiritual life. என்றால் மாத்திரமே நீங்கள் தேவனோடு கூட இணைந்திருந்து அவருக்காக நீங்கள் இன்னும் வளர முடியும். Amen. It's always good to keep a prayer journal as you pray. நீங்கள் ஜெபிக்கிறதான போது எப்போதுமே ஒரு ஜெப பத்திரிகை நீங்கள் வைத்திருக்கிறது நல்லது. Write down your prayers. உங்களுடையதான ஜெபங்களை எல்லாம் நீங்கள் எழுதி வையுங்கள். Write it down when the prayers are answered. அந்த ஜெபத்தினுடையதான பதில் வந்ததான போது நீங்கள் அதையும் எழுதி வையுங்கள். Be intentional in your prayer life. உங்களுடையதான ஜெபத்திலே ஒரு நோக்கமுள்ளவர்களாக இருங்கள். God will minister to you. தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார். Write down those moments in your prayer journal. அந்த ஜெபத்தினுடையதான தருணங்களை எல்லாம் உங்களுடையதான ஜெப பத்திரிகையில I எழுதுங்கள். pray that City Harvest will grow in prayer in 2022. 2022 வருடத்திலே சிட்டி கார்பஸ் சபையானது ஜெபத்திலே வளரும்படியாக என்னுடைய ஜெபமாக I want to இருக்கிறது. quickly give you a pattern of prayer. ஜெபத்தினுடையதான அந்த பகுதிகளை உங்கள் மத்தியில் நான் சொல்ல If you are விரும்புகிறேன். new to prayer நீங்கள் ஜெபத்திற்கு புதிதானவர்களாக and you do இருக்கிறீர்கள் not என்று know சொன்னால், how to pray, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் I want to give you a இருக்கிறீர்கள் என்று சொன்னால், 4-step principle on prayer. ஒரு 4 விதமான கொள்கைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். Adoration, அது துதித்தல், confession, அறிக்கையிடுதல், thanksgiving, ஸ்தோத்திரம் செலுத்துதல், and supplication. விண்ணப்பித்தல். You start with adoring the presence of God. தேவனுடையதான பிரசன்னத்தை துதித்து உயர்த்தி நீங்கள் You ஆரம்பியுங்கள். know, this is a proven way some people use to pray. அநேக ஜனங்கள் இதை ஜெபிக்கிறதை அவர்கள் ஆதாரமாக சொல்லி இருக்கிறார்கள். And once you get into that prayer practice, அந்த ஜெபத்தினுடையதான படிகளை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்துகிறதான போது, you will have your own journey with God in prayer. ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கும் தேவனுக்குமான அந்த ஒரே பயணம் காணப்படும். So once you finish your adoration, you can get into a time of confessing your sins and confessing the sins of your family and the other people. தேவனை துதிக்கிறதும் உயர்த்துகிறதும் முடித்ததுக்கு அப்புறமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தினரின் வாழ்க்கையிலும் காணப்படுகிறதான அந்த பாவங்களை நீங்கள் அறிக்கையிட ஜெபிக்கலாம். And the next step this man says is about thanksgiving in the presence of God. அதற்கு அப்புறமாக இந்த மனிதன் சொல்லுகிறது தேவனுக்கு நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம் We can செலுத்துகிறது. give thanks to God in prayer. தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். And then finally give your needs, supplication in the presence of God. கடைசியாக உங்களுடைய தேவைகளை அவரிடத்தில் கொடுங்கள், விண்ணப்பியுங்கள். Dear friends, அருமையான நண்பர்களே, I pray that you will grow in your prayer life. உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் வளருவீர்கள் என்பது என்னுடைய ஜெபம். We looked at 2 spiritual disciplines. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான 2 விதமான ஒழுக்கங்களை நாம் And பார்த்தோம். these disciplines can help us grow. இந்த ஒழுக்கங்கள் தான் நாம் வளர்கிறதற்கு அது வழிவகுக்கும். One is the word of God. ஒன்று தேவ வார்த்தை, Secondly, a time of prayer. இரண்டாவது ஜெப நேரம். Third spiritual discipline for growth, வளர்ச்சிக்கான மூன்றாவது ஆவிக்குரிய ஒழுக்கம் fellowshipping with other believers. விசுவாசிகளோடு ஐக்கியப்படுதல். No, fellowshipping, I want to put it in the vertical end of that cross. அந்த ஐக்கியம் என்று சொல்லுகிறதான போது அந்த சிலுவையினுடையதான செங்குத்தான பகுதியை நான் The சொல்லுகிறேன். word of God and prayer is more individual and along with God.
அந்த வேத வசனங்களும் ஜெபங்களும் தேவனோடு கூட தனிப்பட்ட விதமான ஒரு பகுதி. But the next two are in the community, practiced in the community of believers. அடுத்த இரண்டு பகுதிகளும் நம்முடையதான சமூகத்திலே நாம் செயல்படுத்துகிறதான ஒன்று. Fellowship with believers. விசுவாசிகளோடு ஐக்கியப்படுதல். Isn't it a real fact that the pandemic has impacted believers' fellowship around the world? இந்த உலகம் முழுவதிலும் இந்த பயம் நிறைந்ததான இந்த கொரோனா சூழல் அந்த ஐக்கியமில்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. Many of us have become cold in fellowship. அநேகம் பேர் நம்முடைய ஐக்கியத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். We neglect care cells. நம்முடையதான பராமரிப்பு கூடுகையை நாம் நிராகரிக்கிறோம். We neglect Sunday services. ஞாயிறு ஆராதனையை நாம் நிராகரிக்கிறோம். People have become far more complacent because of the pandemic. இந்த கொரோனா இந்த பயம் நிறைந்த சூழலின் காரணமாக ஜனங்கள் அநேகம் பேர் தங்களுடையதான இஷ்டத்திலே I want காணப்படுகிறார்கள். to urge you to wake up, brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எழும்பும்படியாக நான் உங்களை Christian உந்துகிறேன். life is a practical life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது நடைமுறைப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கை. Fellowship talks about the special relationship we share with fellow brothers and sisters. அந்த ஐக்கியம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய மற்ற சகோதர சகோதரிகளோடு யதார்த்தமாக நாம் பகிர்ந்து கொள்ளுகிறதான ஒரு தன்மை. All true Christians have a true fellowship, partnership with other believers. எல்லா உண்மையான கிறிஸ்தவர்களும் மற்ற விசுவாசிகளோடு ஒரு உண்மையான ஐக்கியமும் பகிர்வுகளும் அங்கே காணப்படுகிறது. Our mutual faith in Christ தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதான அந்த விசுவாசம் builds a bond and commitment and communion with one another. ஒருவரை ஒருவர் அது ஒரு அன்போடும் இரக்கத்தோடும் ஒரு ஐக்கியத்தோடும் வளர்கிறதான ஒரு தன்மையாக Dear மாற்றுகிறது. friends, we need one another. எனக்கு அருமையான நண்பர்களே, நமக்கு ஒருவரை ஒருவர் தேவை. Believers are a family of God. விசுவாசிகள் தேவனுடையதான குடும்பமாக We are இருக்கிறார்கள். the body of Christ. நாம் தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம். We cannot work without one another. ஒருவரை ஒருவர் இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது. I know that when people get together there are challenges. எனக்கு தெரியும், ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கூடுகிறதான போது அங்கு சவால்கள் But காணப்படும். we are supposed to persevere those challenges ஆனால் அதிலிருந்து நாம் முன்னேறி வர வேண்டும். and continue in fellowship. நாம் ஐக்கியத்திலே இன்னும் தொடர்ந்து செயல்பட Now, வேண்டும். abiding in Christ will seek fellowship with brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள்ளதாக நாம் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறது மற்ற சகோதர சகோதரிகளோடு ஐக்கியப்படுகிறதான ஒரு தன்மையை உணர்த்தும். In John chapter 13 Jesus said, யோவான் 13வது அதிகாரத்திலே இயேசு சொன்னார், 34 and 35 I read to you, a new commandment I give you, love one another. As I have loved you, so you must love one another. By this everyone will know that you are my disciples if you love one another. God wants us to love our brothers and sisters. நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசிக்க வேண்டும் என்கிறதை தேவன் விரும்புகிறார். Dear friends, God provided a home for his children and that home is called the church of God. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். அந்த வீடுதான் சபை என்று அழைக்கப்படும். Every one of you should be connected to a local church. நீங்கள் எல்லாரும் உங்களுடையதான சபையிலே நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். I know there are many of you who are watching from different parts of the world. எனக்கு தெரியும், அநேகம் பேர் நீங்கள் வித்தியாசமான நாடுகளிலிருந்து நீங்கள் இதை எங்களோடு கூட இணைந்திருக்கிறீர்கள். Praise God for this online platform. இந்த நேரலையினுடையதான இதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். I would urge you to get connected to a local church in your area. உங்களுடைய பகுதியிலே இருக்கிறதான உங்களுடைய சபையிலே நீங்கள் இணைந்திருக்கும்படியாக நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். Church is the place where relationships are nurtured. சபையிலே தான் நம்முடையதான உறவுகள் அங்கே வளர்க்கிறதாக காணப்படுகிறது. Where love is expressed. அங்கே அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. Compassion is shared. இரக்கம் பகிரப்படுகிறது. Encouragement is given. ஊக்கமளிக்கப்படுகிறது. And acceptance is offered to one another. ஒருவரை ஏற்றுக்கொள்கிறது நடக்கிறது. Yes, it's a reality that church is a place where people are hurt by one another also sometimes. ஆனால் சில நேரங்களிலே ஜனங்கள் அங்கே காயப்படுகிறதான அனுபவங்களும் காணப்படுகிறது. அது உண்மையாக. But we should overlook those offenses. ஆனால் அதை எல்லாவற்றையுமே நான் மேலே பார்க்க வேண்டும். Because we have a greater purpose of coming to church. ஏனென்று சொல்லலாம், சபைக்கு வருகிறது மிக உயர்ந்ததான ஒரு நோக்கம் காணப்படுகிறது. Church is the beginning point of all ministry in God. தேவனுடையதான எல்லா ஊழியங்களும் ஆரம்பிக்கிறதான ஒரு ஸ்தலமாகவும் சபை காணப்படுகிறது. Church is the body of Christ here on earth. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான தேவனுடைய சரீரமாகவும் சபை A காணப்படுகிறது. living and a growing body. வளர்கிறதானவும் வாழ்கிறதானவும் சபையாக. If you have to abide in Christ, you have to abide in his local church. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளதாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடையதான சபையிலே நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். You know, you will never find a well-balanced Christian who is not involved in the church of the Lord Jesus Christ somewhere.
நீங்கள் எந்த இடத்திலுமே சபையிலே நிலைத்து இருக்காத ஒரு விசுவாசி வளர்கிறதை பார்க்க முடியாது. Dear friends, fellowship is important. அருமையான நண்பர்களே, ஐக்கியம் மிகவும் முக்கியம். Are you truly connected to your church? நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய சபையிலே இணைந்திருக்கிறீர்களா? Are you participating in the activities of the church? சபையிலே காணப்படுகிற எல்லா ஊழியங்களிலும் ஈடுபடுகிறீர்களா? Are you growing in the church? சபையிலே நீங்கள் வளருகிறீர்களா? Are you coming for services? எல்லா ஆராதனைகளும் வருகிறீர்களா? No, God wants you to grow in fellowship at your local church. உங்களுடையதான சபையிலே நீங்கள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If you don't have a local church, உங்களுக்கு என்று ஒரு ஆலயம் இல்லை என்று சொன்னால், City Harvest welcomes you. சிட்டிகார சபை உங்களை We are வரவேற்கிறது. here to welcome you and fellowship with you. நாங்கள் உங்களை வரவேற்று உங்களோடு கூட ஐக்கியப்படுகிறதற்கு காணப்படுகிறோம். Paul talks about the importance in Ephesians about the church coming together. சபை கூடி வருகிறதை பற்றி பவுல் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். In Ephesians chapter 3 verse 16 to 18, எபேசியர் 3வது அதிகாரம் 16 இலிருந்து 18 வரையிலும் Paul says that I pray that out of his glorious riches he may strengthen you with power through his spirit in your inner being. Paul is talking about the strength, the inner strength of a believer. ஒரு விசுவாசியுடையதான உள்ளான பலத்தை பற்றி இங்கே பவுல் சொல்லுகிறார். And then Paul talks about how we learn the love of God as a believer. ஒரு விசுவாசியாக தேவனுடையதான அன்பை எப்படி நாம் கண்டுகொள்வோம் என்கிறதை பற்றியும் அவர் Verse சொல்லுகிறார். 17 he says, வசனம் 17 so சொல்லுகிறார், that Christ may dwell in your hearts through faith. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். And I pray that you being rooted and established in love may have power together with all the Lord's holy people to grasp how wide and long and high and deep is the love of Christ. நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடையதான அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Look at the term Paul uses over here. பவுல் இங்கே சொல்லுகிறதான அந்த காரியங்களை பாருங்கள். Together with all the Lord's holy people. சகல பரிசுத்தவான்களோடும். It is together in the community of faith, in the community of the church, that we are strengthened in our inner man. விசுவாச சமூகத்தோடும் சபை சமூகத்தோடும் சேர்ந்து இருக்கிறதான போதுதான் நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளதாக நாம் It is பலப்படுத்தப்படுவோம். together with God's holy people that we understand the height and the depth and the breadth and the width of the love of God. தேவனுடையதான சகல பரிசுத்தவான்களோடும் கூட அந்த அன்பினுடையதான ஆகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் நாம் அறிந்து கொள்வோம். Dear friends, I want you to get involved in the church. அருமையான நண்பர்களே, நீங்கள் சபையிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்கிறதை நான் விரும்புகிறேன். Get involved in the fellowship of the church. சபையினுடையதான ஐக்கியங்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள். You grow not individually. நீங்கள் தனிமையாக வளர்கிறது இல்லை. You grow with the people of God. தேவனுடையதான ஜனங்களோடு கூட நீங்கள் You வளர்கிறீர்கள். cannot grow alone. தனிமையிலே வளர முடியாது. You can only know God's love with the fellowship of saints. தேவனுடையதான அன்பை நீங்கள் பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுகிறது மூலமாக அறிந்து கொள்ள I pray முடியும். that you will give importance for fellowship in 2022. 2022 வருடத்திலே நீங்கள் இந்த ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்கிறது என்னுடைய ஜெபமாக From இருக்கிறது. the scripture, quickly I want to point out what are the benefits of godly fellowship. தேவனுடையதான ஜனங்களோடு கூட நாம் இணைந்து இருக்கிறதான ஐக்கியப்படுகிறதான அந்த ஐக்கியத்தினுடையதான நன்மைகளை வேதத்திலிருந்து சுருக்கமாக சொல்ல You விரும்புகிறேன். know, we are encouraged to remain faithful when we fellowship with other people. மற்ற ஜனங்களோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறதான போது நாம் நமக்குள்ளதாக ஊக்கப்படுத்தப்படுவோம். There will be people who will encourage us and question us and challenge us to be faithful to God. தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் நமக்காக அவர்கள் சவால் விடுகிறதற்கு நம்மை ஊக்கப்படுத்துகிறதற்கும் காணப்படுவார்கள். Secondly, we find comfort in tribulation. இரண்டாவதாக நம்முடையதான பாடுகளின் மத்தியிலே ஒரு ஆறுதலை நாம் கண்டுகொள்ள As a முடியும். church, we could reach out to so many people in 2021 because of godly fellowship at church. சபையிலே காணப்படுகிறதான இந்த தெய்வீகமான ஐக்கியத்தின் மூலமாக 2021 வருடத்திலே அநேக விதமான காரியங்களை சபையாக செய்ய முடிந்தது. So many of our loved ones went to be with the Lord. நம்முடைய அநேக பிரியமானவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை At that அடைந்திருக்கிறார்கள். time, it was the church who stood by those families. அந்த நேரங்களிலே சபையாக அந்த குடும்பத்தினரோடு கூட நாம் நிலைத்து Brothers நின்றோம். and sisters at City Harvest arranging for the funerals, arranging for the food, arranging for everything regarding the family at the time of trial. சிட்டிகார்வ சபையாக அந்த குடும்பத்தினுடையதான அந்த அடக்கத்தின் மூலமான காரியங்கள் எல்லாவற்றையும் உணவுகள் எல்லாவற்றையுமே சபையாக நாம் எடுத்துக்கொண்டோம். So when we grow in fellowship in the church, சபையிலே நாம் ஐக்கியத்திலே வளரும்போது we are encouraged to remain faithful to God. நாம் தேவனுக்குள்ளதாக வளரும்படியாக
ஊக்கப்படுத்தப்படுகிறோம். We are comforted in our trials and tribulations. நம்முடைய பாடுகளிலும் வேதனைகளிலும் நாம் ஆறுதல் படுத்தப்படுகிறோம். We will grow in maturity. நாம் முதிர்ச்சி அடைகிறவர்களாக இருப்போம். And we will grow in ministry. நம்முடைய ஊழியத்திலும் வளருவோம். So I pray that you will give importance for spiritual fellowship. எனவே நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஆவிக்குரிய விதமான வளர்ச்சி ஐக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். The fourth area of our spiritual discipline that can be our foundation is to witness to the world. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான அந்த நான்காவது விதமான ஒழுக்கம் என்னவென்று சொன்னால் உலகத்திற்கு சாட்சியிடுகிறது. In John chapter 15 verse 8 Jesus said, யோவான் 15:8 இயேசு சொன்னார், this is to my Father's glory that you bear much fruit, showing yourself to be my disciples. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். One of the areas a mature believer bears fruit is by witnessing about Christ to others. ஒரு முதிர்ச்சி அடைந்ததான விசுவாசி கனி கொடுக்கிறதான ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால் மற்றவர்களுக்கு சாட்சியிடுகிறது மூலமாக. Witnessing is a natural outgrowth of abiding in Christ. சாட்சியிடுகிறது என்று சொல்லுகிறது தேவனுக்குள்ளதாக நிலைத்திருக்கிறதன் மூலம் இயல்பாகவே வருகிறதான ஒரு வளர்ச்சி. If we are living in the word of God, கிறிஸ்துவ தேவ வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறதான போது, if we are a praying Christian, ஜெபிக்கிறதான ஒரு கிறிஸ்தவராக if இருந்தால், we are a fellowshipping Christian, ஐக்கியப்படுகிறதான கிறிஸ்தவராக இருந்தால், naturally we will start to share the love of Christ with other people. இயல்பாகவே மற்ற ஜனங்களோடு நாம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்போம். Bearing fruit is more than witnessing because it always involves witnessing. கனி கொடுக்கிறது என்று சொல்லுகிறது நாம் சாட்சி இடுகிறதையும் மேலானது, ஏனென்றால் இது எப்போதுமே சாட்சி இடுகிறது. Have you shared the gospel in 2021? 2021 வருடத்திலே நீங்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Have you shared your love for Christ with other people? தேவனிடத்திலே உங்களுக்கு காணப்படுகிறதான அந்த அன்பை பற்றி மற்ற ஜனங்களிடத்திலே சொல்லி இருக்கிறீர்களா? God is counting on you தேவன் உங்களை கணக்கிட்டு கொண்டிருக்கிறார். to witness the gospel. தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் சாட்சியிடும்படியாக, Speak the gospel. தேவ சுவிசேஷத்தை நீங்கள் பேசுங்கள். Share the gospel. பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த Let your சுவிசேஷத்தை. life be a living gospel. உங்களுடைய வாழ்க்கை வாழ்கிறதான ஜீவிக்கிறதான ஒரு That is சுவிசேஷமாக one of the இருக்கட்டும். purposes that God has called us. அதற்காக தான் ஒரு முக்கியமான நோக்கமாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Matthew chapter 4 verse 19 Jesus said, மத்தேயு 4:19 இயேசு சொன்னார், come follow me and I will make you fishers of men. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். In the great commission Jesus said, go around all the world and making disciples of all nations. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறதான அந்த கட்டளையிலே சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் நீங்கள் சீஷராக்குங்கள் என்று Sharing சொல்லி. the gospel is one of the foundation principles practiced by a growing believer. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதான அந்த சாட்சியிடுகிறதான அனுபவம் வளர்கிறதான ஒரு விசுவாசியினுடையதான அஸ்திபாரமாக அது And that's why காணப்படுகிறது. Jesus has sent his Holy Spirit. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். Acts chapter 1 verse 8 Jesus said, அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்னார், you will receive power when the Holy Spirit comes on you. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். And you will be my witnesses in Jerusalem, நீங்கள் எருசலேமில் எனக்கு சாட்சியாகவும், in Judea, Samaria and to the ends of the world. நீங்கள் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். Are you a witness of the Lord Jesus Christ? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சாட்சியிடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? Are you participating in the great commission? அந்த கிறிஸ்துவனுடையதான அந்த அனுப்புகிறதான கட்டளையை நீங்கள் பங்கு God கொள்கிறீர்களா? wants us to grow in witnessing in 2022. 2022 வருடத்திலே இயேசு கிறிஸ்து தேவன் நாம் அவருக்குள்ளதாக வளர்ந்து சாட்சியிடுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று Support விரும்புகிறார். missions. நீங்கள் ஊழியங்களுக்கு ஊழிய பணிகளுக்கு நீங்கள் ஒத்துழையுங்கள். Support Bible translations. வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். Support tribal ministries. நீங்கள் ஆதிவாசி ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் உதவி செய்யுங்கள். Support your local church. உங்களுடையதான சபைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். Together let us witness for the Lord. எல்லாருமாக சேர்ந்து தேவனுக்கு சாட்சியாக இருக்கலாம். Dear friends, we have got one life. அருமையான நண்பர்களே, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. This one life let us live for the Lord. இந்த ஒரு வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு என்று நாம் ஜீவிப்போம். Let us learn the word of God. தேவனுடைய வார்த்தைகளை Let us கற்றுக்கொள்வோம். spend time in prayer. நாம் ஜெபத்திலே நேரத்தை Let us செலவிடுவோம். grow in fellowship. Set aside every differences. எல்லா விதமான வேற்றுமைகளை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஐக்கியத்திலே நாம் வளருவோம். Let us use all our resources to share the good news of the gospel. சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறதுக்கு நம்முடைய எல்லா வளங்களையும் நாம் பயன்படுத்துவோம். Somebody shout a hallelujah. ஹalleluya சொல்லாமா? I am preaching this message with
great burden and passion. இந்த செய்தியை अनेक விதமான பாரத்தோடும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு That we பகிர்ந்து will கொள்கிறேன். grow in the year 2022. 2022 வருடத்திலே நாம் எல்லாருமாக வளருவோம். Christian life is a life of growth. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது வளர்கிறதான ஒரு வாழ்க்கை. And it is growing from glory to glory. அது மகிமையிலிருந்து மகிமையாக நாம் வளர்கிறதான ஒரு Where we have அனுபவம். completed in 2021, we need to go to the next level in 2022. 2021 வருடத்திலே நாம் எங்கு அங்கு நிறைவடைந்தோமோ அங்கிருந்து நாம் எழும்பி வளர்கிறவர்களாக நாம் And காணப்பட a வேண்டும். growing Christian is a blessed Christian. வளர்கிறதான கிறிஸ்தவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டதான கிறிஸ்தவன். Amen. I want to quickly give you the benefits of spiritual growth. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான அந்த நன்மைகளை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். Now, what are the benefits when you grow in the Lord? கிறிஸ்துவுக்குள்ளதாக வளர்கிறதான போது என்னென்ன பலன்கள் காணப்படுகிறது? Now, come with me to John chapter 15 verse 7 to 8. யோவான் 15வது அதிகாரம் வசனம் 7 இலிருந்து 8 வரையிலும் If you remain in me and my word remain in you, ask whatever you wish and it will be done for you. This is to my Father's glory that you bear much fruit, showing yourselves to be my disciples. And Jesus over here says that if you are a growing disciple, your prayers will be answered. God will answer your prayers. இந்த பகுதியிலே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிறதான ஒரு விசுவாசியாக வளர்கிறதான ஒரு விசுவாசியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் காணப்படும். God will answer and fulfill your godly desires. உங்களுடையதான ஜெபங்களை அவர் கேட்டு தெய்வீக விதமான எல்லா விதமான வாஞ்சைகளும் விருப்பங்களை நிறைவேற்றுவார். You will be fruitful. நீங்கள் கனி கொடுப்பீர்கள். Life will become satisfying. உங்களுடைய வாழ்க்கை திருப்தி அடைந்ததாக When இருக்கும். we grow in the Lord, நாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக வளரும்போது the world cannot satisfy us. இந்த உலகம் நம்மை திருப்திப்படுத்த The முடியாது. material wealth cannot satisfy us. பொருளாதாரம் நம்மை திருப்திப்படுத்த But when we முடியாது. grow in the Lord, ஆனா கிறிஸ்துவுக்குள்ளதாக when we வளரும்போது produce fruit in the Lord, கிறிஸ்துவுக்குள்ளதாக கனி கொடுக்கும்போது we will be having a satisfying life. நாம் திருப்தி அடைந்ததான ஒரு வாழ்க்கையை கொண்டிருப்போம். We will be called Jesus disciples. நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர் என்று அழைக்கப்படுவோம். We will receive the blessings in the kingdom of God. தேவனுடையதான ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். In Luke chapter 18, Jesus said, லூக்கா 18 இயேசு சொன்னார் 29 to 30, he said, truly I tell you, Jesus said to them, no one who has left home or wife or brothers or sisters or parents or children for the sake of the kingdom of God will fail to receive many times as much as in this age and in the age to come eternal life. In other words, Jesus is promising his kingdom blessings for the ones who grow in maturity. கிறிஸ்துவனுடையதான வளர்ச்சியிலே முதிர்ச்சி அடைகிறதான ஒரு விசுவாசிக்கு இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரகாரமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Matthew 6:33 says, மத்தேயு 6:33 seek ye சொல்லுகிறது, first the kingdom of God முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை and தேடுங்கள், his righteousness, அவருடைய நீதியை and தேடுங்கள், all these things will be added unto you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You know that, friends, when we grow in spiritual maturity, God is promising to meet all your needs for 2022. உங்களுக்கு தெரியுமா அருமையான நண்பர்களே, நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறதான போது உங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த 2022 வருடத்திலே அவர் சந்திக்கிறவராக இருப்பார். And the more we grow in the Lord, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அதிகமாக வளர்கிறதான the போது more we are glorified, நாம் அவரை அதிகமாக மகிமைப்படுத்துவோம். the more we can overcome the temptation of sin. நாம் எல்லா விதமான பாவ நிர்தான சோதனைகளையும் நாம் மேற்கொள்ள One of முடியும். the mark of true Christian growth is less and less of sin in our life. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் முக்கியத்துவமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பாவ வாழ்க்கை மிகவும் Are குறைவாக you struggling காணப்படுகிறது. this night? இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் பாடுபடுகிறீர்களா? Unable to overcome your habitual sins? உங்களுடையதான பாவ பழக்கத்திலிருந்து மேற்கொள்ள முடியாத I ஒரு tell you, சூழ்நிலை as you இருக்கிறதா? grow in the Lord, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்கிறதான போது, as you grow in maturity, நீங்கள் முதிர்ச்சி அடைகிறதான God போது, will enable you to overcome that sin that so easily entangles. உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் எளிமையாக வருகிறதான அந்த பாவங்களிலிருந்து மேற்கொள்கிறதற்கு கர்த்தர் வழிவகுப்பார். Dear friends, அருமையான நண்பர்களே, God has plans to prosper you. தேவன் நீங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்கிறதான நோக்கம் God has வைத்திருக்கிறார். plans to use you for his glory. அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக அவர் மாற்ற வேண்டும் என்று God will விரும்புகிறார். meet all your needs. உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். But will you commit yourself to growth by which God can really give us a blessed 2022? ஒரு உண்மையான யதார்த்தமான 2022 வருடமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய சமூகத்திலே உங்களை சமர்ப்பிக்கிறவர்களாக Take a இருக்கிறீர்களா? decision that you will learn the word of God. தேவனுடையதான வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்கிறதான ஒரு தீர்மானத்தை எடுங்கள். Make a commitment for daily prayer. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கான ஒரு தீர்மானம் Make a பண்ணுங்கள். commitment for fellowship with other believers. மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியப்படுகிறதற்கான அந்த தீர்மானத்தை எடுங்கள். Take a commitment to witness the Lord Jesus
Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியிடுகிறதற்கு என்று சொல்லி நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பு Can I எடுங்கள். take a moment and surrender before this word of God? இந்த வார்த்தையின் நிமித்தமாக நான் சில தருணங்களை எடுத்துக்கொண்டு நான் நம்மை அர்ப்பணிக்கலாமா? And as you commit yourself before the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் நம்மை tell சமர்ப்பிக்கிறேன். God, I want to grow in 2022. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே 2022ஆம் வருடத்திலே நான் வளர வேண்டும். I don't want to be a stagnant Christian. ஆண்டவரே, நான் ஒரு வளராத கிறிஸ்தவனாக அல்ல. I want to put my foundations of growth. என்னுடையதான வளர்ச்சியினுடையதான அந்த அஸ்திபாரத்தை நான் போட I வேண்டும். want to practice these disciplines that can enable me to grow. நான் வளர்கிறதற்கான இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். Give me the grace, Lord. உம்முடைய கிருபை தாங்க ஆண்டவரே. Give my family the grace என்னுடைய குடும்பத்திற்கு உம்முடைய கிருபை தாங்க. that I will grow in the year 2022. அதன் மூலமாக 2022ஆம் வருடத்திலே நான் குடும்பமாக வளருவேன். I will grow in discipleship. சீசத்துவத்திலே நான் வளருவேன். And that is going to be a very satisfying life. அதுதான் திருப்தி அடைந்ததான ஒரு வாழ்க்கை.